சூப்பரா அழகு. குடு. ஏய், இன்னைக்கு ஒரு நாள் இது வேண்டாம். வச்சிடு ப்ளீஸ். சூப்பரா இருக்கு ஸ்வேதா. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏய், ஓவரா ஐஸ் வைக்காத. அவளுக்கு எதுவுமே புரியாது. புரியுதோ புரியலையோ அவளுக்கு நினைவு மட்டும் திரும்பிட்டா எனக்கு அதுவே போதுண்டி. எங்க பிறந்தநாளை கொண்டாடும் பெண் சிம்ரனை காணோம். அண்ணே, நீங்க கவனிச்சீங்களா? இன்னும் கார்த்திய காணோம். அவரு வந்தாதான் அவங்களும் வருவாங்க. ஓ, அப்படி வரணுங்க. இதெல்லாம் எனக்கு எங்க தெரியுது. என்ன பிச்சத்தையே கூட்டு வந்துடுறேன். டிஷ்ஷும் சரி பாப்பா முத்தரசு. சித்தி ஆள் வரைக்கும் வச்சத்தி. என்னப்பா விசேஷம்? சிம்ரனுக்கு இன்னைக்கு பர்த்டே சித்தி. உன்கிட்ட சொல்லியா? எனக்கு என்னப்பா தெரியுது இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது. சரி சரி, அதையெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல. சிம்ரனுக்கு பிறந்த நாள் தானே, வந்து வாழ்த்திட்டா போச்சு. வா. எங்க போனா இவன்? ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறான் பாரு. கரெக்டா இந்த நேரம் பார்த்து சித்திக்கிட்ட பேசிடலான்னு பார்த்துட்டு இருக்கேன். இவனை காணோம். எங்க கிஃப்ட் வாங்க போயிருக்கானா? தெரியல முத்து மாமா, நானும் அததான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அத்தை கார்த்திய வெளியில அனுப்புனத நான் இந்த நேரத்துல சொன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். இந்த நல்ல நேரத்துல தேவையில்லாம இத சொல்லி மறுபடியும் பிரச்சனையை உருவாக்க வேண்டாம். தங்கச்சி, கார்த்திக் தான் கூப்பிடுறான். சொல்லு கார்த்திக். அம்மா, 4-5 மெடிக்கல்ல கேட்டு பார்த்துட்டேன். எல்லாருமே அந்த மாத்திரை இல்லைன்னு சொல்றாங்கம்மா. ஒரு மெடிக்கல்ல மட்டும் ஆர்டர் பண்ணிருக்கோம், நாளைக்கு வந்துருன்னு சொல்றாங்கம்மா. நான் வேணா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டுமா? இங்க பாருப்பா, அது நாளைக்கு வந்து என் உயிரை காப்பாத்துமான்னு தெரியல. எனக்கு சுத்தமா முடியல. அப்புறம் உன்னோட விருப்பம். வாங்காம வந்தா எனக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தெரியல. முடிஞ்சா பாரு, இல்லைன்னா பரவாயில்ல. சரிம்மா சரிம்மா, நான் போய் இன்னும் 2-3 மெடிக்கல் பார்த்துட்டு வரேன். Welcome, welcome. Many more happy returns of the day. ஸ்வேதா, இதையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? உனக்கு இதே மாதிரி பர்த்டே கொண்டாடுனதெல்லாம் ஞாபகம் வருதா? கொஞ்சம் யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு. Many more happy returns of the day. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சிம்ரன், அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போ.
ஆண்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ம், நல்லா இருமா, நல்லா இரு. நல்லா இருமா. முதல்லயே சொல்லியிருந்தா உனக்கு பெரிய gift ஏதாவது ரெடி பண்ணிருக்கலாம். சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம வீட்ல தங்கத்துக்கா குறைச்சல், ஏதாவது கோல்டு உனக்கு பரிசா கொடுக்கறேன். என்னக்கா கார்த்திகா இன்னும் காணோம்? எங்கன்னு தெரியல சிம்ரன். ஜனனி, ஒரு நிமிஷம் வா. அண்ணி, என்னாச்சு அண்ணி? கார்த்திய அத்தை தான் ஏதோ மாத்திரை வாங்க அனுப்புனாங்க. இப்ப அத சொன்னா பிரச்சனை வரும் தான் நான் பேசாம இருக்கேன். ஒருவேளை கார்த்தி விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது ஜனனி. காலையில இருந்து அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் மாத்திரை வாங்க அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க. என்னாச்சு? கார்த்திக்கு தான் கால் பண்ணி பார்த்தோம், ரிங்கு போகுது ஆனா எடுக்க மாட்டேங்கிறான். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்? சித்தி வேற வந்துருச்சு. பேசினான்னு பார்த்தா இப்ப என்ன பண்றதுன்னா? சிம்ரன், கார்த்திக் இருந்தா நல்லா இருக்கும். இது என்ன புது பழக்கமா இருக்கு? கேக் கட் பண்றதுக்கு எதுக்கு கார்த்திக்? ஆரம்பிக்கலாமே. கட் பண்ணிடலாம் சித்தி. அசோக், ஹாப்பி பர்த்டே. வெளியில கூட முத்தமா நீ சாப்பிடு. இருக்கட்டும், நான் சாப்பிட மாட்டேன், நீ சாப்பிடு. சித்தி, என்னப்பா? இல்லை சித்தி, உங்ககிட்ட 2-3 நாள் ஒரு விஷயம் சொல்லணும் நானும் வந்துட்டே இருக்கு. அது தள்ளி போயிட்டு இருக்கு. சொல்லு முத்தரசு. அதான் கார்த்தி, நம்ம கார்த்தியும் சிம்ரனும் ஒருத்தர் உன்னாலதான். என்ன ஸ்வேதா, இதா ஞாபகம் வருதா? அதான் சித்தி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நம்ம
கார்த்தி இருக்கான்ல, அவன் நம்ம பூஜா தங்கச்சி சிம்ரனை ரெண்டு பேரும் சொல்லுப்பா. என்னமாச்சு? ஸ்வேதா, ஒவ்வொரு தடவையும் ஸ்வேதா இப்படித்தான்ப்பா பண்றா. அவ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறா, ஏது யோசிக்கிறா, எதுவுமே புரிய மாட்டேங்குது. படுத்துக்கம்மா, படுத்துக்க. என்னடா இது, இவன் எங்க போய் தொலைஞ்சான்? என்ன முத்தமாமா, கார்த்திய அத்தை தான் மாத்திரை வாங்க அனுப்பியிருக்காங்க. கார்த்தி இப்ப வந்துரும். சரி, நீ போய் அந்த செயின் வாங்கிட்டு நல்லா எடுத்துட்டு வா. சரி. முத்தமாமா, இந்தா. சிம்ரனை கூப்பிடு. சிம்ரன். ஆமா, உனக்கான எங்களோட பிறந்தநாள் பரிசு இந்தா. உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. நல்லா இருமா. இந்த செயின், நீங்க கொடுத்த ட்ரெஸ், பார்ட்டி எல்லாத்தையும் தாண்டி எங்களை சேர்த்து வைக்கிறது தான் எனக்கான நிஜமான பிறந்த நாள் பரிசா இருக்கும். இதெல்லாம் நடக்குமா? நடக்குமா, கண்டிப்பா நடக்கும். அண்ணே, இந்த டேப்லெட்ஸ் இருக்கான்னு பாருங்க. இருக்குங்க. இருக்கானே, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கண்ணே. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கண்ணே, ரொம்ப அர்ஜென்ட்ண்ணே. எவ்வளோண்ணே? அம்மா, இந்தம்மா மாத்திரை. அண்ணி அண்ணி, சிம்ரன் எங்க? மாடியில தான் கார்த்தி இருக்கா. பயங்கர கோவமா இருக்கா. நான் என்ன பண்ணட்டும்? நான் மட்டும் என்ன பண்றது அண்ணி? வேணும் நான் பண்ண. அம்மா இந்த நேரம் பார்த்து மாத்திரை வாங்க போன்னு என்ன அனுப்புவாங்க நான் நினைச்சே பார்க்கல அண்ணி. சரி, போ மேல. சரி அண்ணி. அவளுக்கு நாம ஒரு gift வாங்கி வச்சிருந்தோமே. சிம்ரன், வெரி சாரி சிம்ரன், என்னை மன்னிச்சிரு. ஹாப்பி பர்த்டே சிம்ரன். உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என் மேல அக்கறை இருந்திருந்தா என் பர்த்டேல இருந்திருப்பல்ல. கேக் கட்டிங்க கூட இல்லாம எங்க போயிட்ட? இல்ல சிம்ரன், என்ன விஷயம் புரிஞ்சுக்கோ. என்னால ஃபோன் கூட பண்ண முடியாத சூழ்நிலை. அம்மா அர்ஜென்ட்டா மாத்திரை வேணும்னு கேட்டாங்க. அவங்களால காலையில இருந்தே முடியலையா. அதனால பக்கத்து கடையில போய் வாங்கி கொடுத்துடலாம் நினைச்சேன். ஆனா எங்கேயுமே கிடைக்கல சிம்ரன். ஏகப்பட்ட இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு கிட்டத்தட்ட 10 மெடிக்கல் ஷாப் ஏறி இறங்கி மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு தான் உன்னை பார்க்க ஓடி வந்தேன். சாரி கார்த்திக். சரி,
உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என் கூட வா. ஹாப்பி பர்த்டே. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. கை காட்டு. வெண்ணிலா பின்னாடி வராளா பாரு. ஆமாமா, அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்கா. அவ முகத்துல அப்படி ஒரு கலவரம் பயங்கரமா தெரியுதுமா. தேங்க்ஸ் கார்த்திக். இப்பதான் எனக்கு பிறந்த நாள் கொண்டாடின மாதிரி இருக்கு. இந்தா. ஏய், என்னது நீயும் கையால தான் ஊட்டணுமா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அத்தை, என்னத்த மொட்டை மாடிக்கு போறீங்களா? இல்ல, சிம்ரன் ரூமுக்கு போறோம். எதுக்கு கேக்குற? ஓ, சிம்ரன் ரூமுக்கு போறீங்களா? நான் கூட மொட்டை மாடிக்கு போறீங்கன்னு நினைச்சேன். அம்மா வராங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்துக்க சேர் கீரி ஏதாவது வேணுமான்னு கேட்கலான்னு வந்தேன். சரி போங்க. கார்த்தியும் சிம்ரனும் உள்ளதான் இருக்காங்க. நம்ம சத்தம் போட்டது புரிஞ்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே. அத்தை கிட்ட மட்டும் மாட்டினாங்கன்னா அவ்வளவுதான். சிம்ரன், வாங்க ஆண்டி. ஒண்ணு இல்ல, கீழே பர்த்டே பார்ட்டி கொண்டாடினப்போ உனக்கு நான் பரிசு கொடுக்கவே இல்லைல்ல. அது என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. போய் பீரோல தேடினப்போ இந்த பிரேஸ்லெட் கிடைச்சது. அதுக்காக தாம்மா உன்னை தேடி வந்தேன். சீக்கிரமே உனக்கு கல்யாணம் நடக்கணும். உங்க ஊர்ல உங்க சொந்தத்துல நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சு நீ அமோகமா வாழணுமா. இது என்னம்மா, புது மோதிரம் மாதிரி இருக்கு? ஆமா ஆண்டி. யார் வாங்கி கொடுத்தது? அது யாரோட கிஃப்ட்? இது எங்க அக்கா மாமா போட்டது ஆண்டி. சரி சரிம்மா, இந்த பர்த்டேல இருந்து உனக்கு நிறைய மாற்றங்கள் வரணும். சரியா? சரிங்க ஆண்டி. சரி, வரட்டுமா? வா பொங்கது. கார்த்தி, கார்த்தி. அண்ணி, தேங்க்ஸ் அண்ணி. நீங்க மட்டும் சரியான நேரத்துல சவுண்ட் கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா அம்மா வர்றத நாங்க தெரிஞ்சிருக்கவே முடியாது. சத்தியமா எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு அவ்வளவுதான் மாட்டினீங்கன்னு நினைச்சேன். அக்கா, எனக்கு என்னவோ இப்படி மாட்டினாலும் பரவாயில்லன்னு தோணுது. இப்படி தெரியாம பயந்து மறைச்சு வைக்க நான் செத்து செத்து பிழைக்கிறேன்க்கா. ஏமா, கார்த்திக்கும் அங்கதான் இருக்கான்னு உனக்கு தெரியும்லம்மா. பேசாம அவனை வர வச்சு கைய களவுமா புடிச்சு அவமானப்படுத்திருக்க வேண்டியதானே? ஏன் பண்ணல? அன்னைக்கு நடந்ததை மறந்துட்டியா? அந்த சிம்ரன் வெண்ணிலாவுக்காக என் கைய பிடிச்சு எப்படி இருக்குனா
நான் அதை மறக்கவே இல்லை. அதனால கார்த்திக் சிம்ரன் விஷயம் எனக்கு தெரியுங்கிறது அவங்களுக்கு தெரியவே கூடாது. இன்னும் அவங்க காதல் அதிகமாகணும். அதுக்கப்புறம் நான் அதை பிரிக்கணும். அப்பதான் என் கைய பிடிச்சு இருக்குனாலே அந்த சிம்ரன் அவ கார்த்திக்க மறக்க முடியாம வேதனையில தவிச்சு தவிச்சு தண்ணி குடிச்சு சாகணும். அவ வேதனைய பார்த்து நான் ரசிக்கணும்.